இன்றைக்கி இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சிலோட இனாகுரேஷன் டே. அதுக்காக வந்து ஸ்டூடெண்ட்ஸோட வந்து பேசியிருக்கேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸ்டூடெண்ட்டோட பேசினது. இது நல்ல ட்ரெடிஷ்னல் உள்ள ஒரு காலேஜ். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இதிலேருந்து அவங்களுக்கு இருந்து சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையோட அவங்க இருந்து எப்படியெல்லாம் இருந்து தகவல் சொல்லலாம், எங்களோட ஹெல்ப்லைன் நம்பர், அப்புறம் அவங்க எப்படி பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயமெல்லாம் பேசியிருக்கோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமாம், பைஸ்டாண்டர் இன்டர்வென்ஷன். அதாவது ஒரு பார்க்குறவங்க இருந்து ஒரு அஃபென்ஸ் தடுக்கணும்னா அவங்க ஏதாவது பார்த்தாங்கன்னா அதை உடனே போலீஸ்கிட்ட சொன்னாங்கன்னா ஒரு அஃபென்ஸை நம்ம வந்து ஒரு குற்றத்தை தடுக்கலாம். அது இருந்து ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி டிஜிபி அவர்களும் அந்த ஆட்டோ டிரைவர் அவரை வந்து கூப்பிட்டு பாராட்டியிருக்காங்க. ஏன்னா அவர் ஒரு பெரிய அஃபென்ஸை தடுத்திருக்கார். அவரோட ஒரு நல்ல புத்திசாலித்தனமான ஒரு நல்ல ஒரு காரியத்தினால அந்த ஒரு குற்றத்தை தடுத்திருக்காரு. அந்த மாதிரி எல்லாருமே இருந்து பார்க்கும்போது ஏதாவது குற்றம் நடைபெறுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்தாலே அவங்க வந்து போலீஸை கூப்பிடலாம். அப்படி பண்ணுறதுனால குற்றத்தை தடுக்க முடியும். ரொம்ப நல்லா வரவேற்கிறாங்க, நல்லா பேசுகிறாங்க. அதுவும் இந்த யூனிஃபார்மில் அவங்க போகும்போது அவங்களுக்கு இருந்து ரொம்ப ஒரு அசோசியேஷன் வந்துடுது. நல்லா இருந்து ஃப்ரீயாக வந்து பேசுகிறாங்க. அவங்க இதுக்கு முன்னாடி என்ன அவங்களுக்கு ஏதாவது கொடுமைகள் நடந்தால் கூட சொல்லியிருக்காங்க. அதுக்கான லீகல் ஆக்ஷனும் எடுத்திருக்கோம். அந்த மாதிரி அவங்க ஃப்ரீயாக வந்து சொல்கிறதுனால எங்களுக்கும் நிறைய தகவல்கள் கிடைக்குது. அந்த தகவல்னால குற்றம் நடக்காமலே எங்களால் தடுக்க முடியுது. தேங்க்யூ. போதிய காவலர்கள் இருக்காங்களா? எல்லா தமிழ்நாடு ஃபுல்லாக இதற்கான இல்லை, அதுக்கு தான் இப்போ இருந்து ஆல்ரெடி சொன்னது தான். இப்போ புதுசாக ஹானரபிள் சிஎம் இருந்து 2546 புது போஸ்ட் இதுக்காகவே க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ரெக்ரூட்மெண்ட் அதுவும் நடக்குது ஒரு பக்கம். இப்போவும் நாங்கள் இருந்து இதை இன்னும் அதிகப்படுத்துகிறோம், டீம்ஸையும் அதிகப்படுத்திடுவோம். ஓகே, தேங்க்யூ. நம்பராகவும் இருக்கலாம், பட் அவங்களுக்கும் எஸ்ஓஎஸ் மெசேஜ் போகும். அது மட்டும் இல்லை, எங்க மாஸ்டர் கண்ட்ரோல் ரூமுக்கு இமீடியட்டா உங்க லொகேஷனோட போயிடும். அந்த லொகேஷன்ல இருந்து யார் பக்கத்துல இருக்காங்களோ போலீஸை உடனே அலர்ட் பண்ணி வர வைப்பாங்க. ஸோ போலீஸோட ஹெல்ப் இருக்கும். எஸ்ஓஎஸ் பட்டனை கூட உங்களால அழுத்த முடியாது அப்படிங்கிற பட்சத்துல நீங்க இந்த மாதிரி ஒரு சந்தேகம் இருக்கு, இந்த மாதிரி தனியா போறோம் அப்படின்னா நீங்க அந்த நேரத்துல மட்டும் ஒரு ட்ரிகர் பட்டன் இருக்கும், நீங்க உள்ள போனீங்கன்னா தெரியும், அந்த மட்டும் ஆன் பண்ணுங்க. மற்ற நேரத்துல எல்லாம் நீங்க சாதாரணமா வரும்போது ஆன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆன் பண்ணி வச்சிங்கன்னா நீங்க இந்த மாதிரியான நேரத்துல அது வேகமா ஷேக் பண்ணீங்கனாலே போதும், கால் போயிடும். அந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. அதை எல்லாரும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்லுங்க, உங்க வீட்லயும் சொல்லுங்க, அம்மாவுக்கு எல்லாருக்குமே சொல்லுங்க. இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒவ்வொருத்தருமே இருந்து நம்மளோட சேஃப்டி இருந்து நம்ம கையில அப்படின்னும் போது நிச்சயமா ஒவ்வொரு பெண்ணுமே ரொம்ப தைரியமானவர். இது நான் சும்மா சொல்லல. நான் வந்து ஒரு ஆபத்துன்னு நம்ம வரும்போது நம்மளால என்ன வேணாலும் நம்மளால எதிர்கொள்ள முடியும். உங்ககிட்ட போனே கூட இல்லையா, வேகமா கத்துங்க. நைட்ல இருந்து கத்துறது இருந்து நல்லா கேட்கும், ஓடலாம். இந்த மாதிரியான இது இருந்து உங்க குழந்தை, உங்க சின்ன தங்கச்சி இருந்தா சொல்லி கொடுங்க. எல்லாமே பேசுங்க. குழந்தைகள் முக்கியமா வீட்டுல இருந்து உங்க சின்ன தங்கச்சி இல்ல உங்க அக்காவோட பொண்ணு, சின்ன பொண்ணு அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் சொல்லி அவங்களுக்கு எல்லாம் பேசுங்க. ஏன்னா எப்பவுமே குழந்தைக்கு நடக்கிற அபியூஸ் இருந்து வெளியில இருந்து வர்றவங்க இருந்து only 5%, even less than 5%. ஆனா 95% இருந்து பக்கத்துல இருக்கவங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, இல்ல வீட்லயே இருக்கவங்க, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஆளுங்களால தான் நிறைய நடக்குது. குழந்தைங்களுக்கு சொல்ல தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு இருந்து அவங்க என்ன வந்து சேஃபான டச், அன்சேஃப் டச், இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்து குழந்தைங்களுக்கு சொல்ல தெரியாது. நீங்க எல்லாம் பேசணும், குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இப்பவே அவேர்னஸ் தான் வந்து பவர். அவேர்னஸ் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நம்மளுக்கான சேஃப்டிக்கும் எம்பவர்மெண்ட்டுக்கே அவேர்னஸ் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ நம்மளை சுத்தி என்ன நடக்குது, நீங்க தனியா போனீங்கன்னாலும் அப்படிதான். ஸோ காதுல இருந்து இயர்போன் மாட்டிட்டு பாட்டு கேட்டு தனியா போகும்போது மட்டும் போகாது.